எத்தே என்ன மருமோளே? எத்தே அன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வீட்டுல பூஜை பண்ணும்போது நீங்க ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டே இருந்தியல்ல, கண்ணை பொத்திட்டு திறக்கவே இல்லையே. அவ்வளவு நேரம் என்னத்த சாமி கும்பிட்டிய? வேற என்னத்த வேண்ட போறேன் கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நல்ல மருமோளை கொடு, இப்படி ஒருத்தி தந்துராதான்னு வேண்டிக்கிட்டேன். நீ என்னத்த வேண்டிக்கிட்ட? நாமலாம் உங்களை மாதிரி இல்லத்தே, அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு வேணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். அப்படியே மருமோளே, அடுத்த ஜென்மத்தில வேணும்னா வேண்டிக்கிட்டேன். உன் நல்ல மனசு எனக்கு புரியாம போச்சு மருமோளே. கடவுளே, இப்படி ஒரு மருமோளை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. மருமோளே, இன்னையில இருந்து நான் உனக்கு மாமியார் இல்ல, ஒரு அம்மாவா என்ன நினைச்சுக்க. மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டா மருமோளே? எனக்கு மவளா வரணும்னு நினைச்சுக்கிட்டியா நீ? சே நான் அப்படியெல்லாம் வேண்டலத்தே. மறந்து வேற எப்படி வேண்டிக்கிட்டா மருமோளே? அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மாமியாரா வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். எடி அண்ணி எங்க? எதுக்கு? இல்லடி, அவட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இங்க குத்துக்கல் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். ஓ மாவா, அந்த விஷயத்தை யான்ட்ட சொல்லு. டி குளுவ பத்திடி. நீ வெளிய போனதுல இருந்து போய் பெட்ரூம்ல கதவை சாத்திட்டு படுத்தவதான். ஒரே படுத்து உறக்கன்னு நினைக்கேன். நல்லா உறங்கிட்டு இருக்கா மகாராணி. போய் எழுப்பு போ. பெட்ரூம்ல போய் படுத்துருக்காளா? ஒரு நாள் நேரம் படுக்க மாட்டாளா? அங்கேயும் கலகலான்ல திரிவா. நார்மல தலையில தூக்கி கொண்டாடிட்டே இரு. போ வரமோள. என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குது, அத கொஞ்சம் நேரம் எடுத்துருது. அதனை பார்த்தே ஒரு நிமிஷம் படுக்க மாட்டியா? துள்ளி திரிவிய மான் போல. சரிம்மா படுத்துக்கோ, நான் போய் கசாயம் போட்டு கொண்டாரேன். என்ன மருமகளுக்கு கசாயமா? ஆம்பட்டி பாம்போல தலைவலிக்குன்னு படுத்துருக்கல்ல. இப்படி நீ அவளுக்கு சேவகம் செஞ்சேன்னு வச்சுக்க, அவ உன்னை வேலைக்காரி ஆக்கி விடுவா. வாய் கூசாம என்னடி பேசிட்டு இருக்க? அவ 3 நேரம் செய்து எடுத்து வைக்கனாலதான் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு தலைவலின்னா நம்ம தான் பார்க்கணும். அம்மா வீட்டுக்கு வந்தமா ஒழுங்கா திண்டமா எடுத்தமா போனமான்னு இரி. அதை விட்டுட்டு எனக்கு என் மருமகளுக்கு இடையில சண்டையை உருவாக்கணும்னு நினைச்ச மோவன் கூட பார்க்க மாட்டேன், மண்டையை பொழந்துருவேன்.